மிகப்பெரிய மரம் அதன் உச்சியில் பருந்து ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த மரத்தின் கீழே ஒரு முயல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த முயல் பருந்தை பல மாதங்களாக கவனித்துக் கொண்டிருந்தது. பருந்து ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டே இருந்தது. முயலுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நான் தினமும் ஓடியாடி இரை தேடிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த பருந்து சும்மாவே இருக்கிறது எப்படி என்று யோசித்தது. அதை பருந்திடமே கேட்டது. பருந்துதான் தியானத்தில் இருப்பதாகவும் தனக்குத் தேவையானது அனைத்தும் தியானத்தால் கிடைக்கிறது என்றும் கூறியது. தியானம் என்றால் என்ன என்று பருந்திடம் முயல் கேட்டது. கண்களை மூடி அமைதியாக ஒரே இடத்தில் இருப்பது என்று பருந்து சொல்லியது. கண்களை மூடி தியானம் செய்தால் உழைக்காமலேயே எல்லாம் கிடைத்துவிடும் என்று முயல் கண்கள் மூடி தியானம் செய்தது. உடனே பருந்து சடார் என்று பறந்து வந்து முயலை காலான் கவ்விக் கொண்டு சென்றது. முயல் கதறியது பருந்துக்கு இரையானது. கதை காட்டும் நீதி: வாழ்வில் ஒரு உயரத்தை அடைந்தவர்கள் உழைக்காமல் இருக்கலாம், ஆனால் கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் உயரே வரும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி.